அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுட்டி வித் வினோ சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ஒரு ஹெல்த்தியான ராகி வச்சு தானே 2 விதமாட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபுட்டி வித் வினோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து 2024 என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நான் அப்லோடு பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே வந்து நல்லா சப்போர்ட்டு கொடுத்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த ராகி வச்சு நான் மட்டும்தான் சாப்பிடணும்னு இல்லை. இப்போ சுகர், ப்ரெஷர் இப்படி நிறைய பேர் இருக்காங்க. டயட்டில் இருக்கக்கூடியவங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆனவங்க, ஆஃபீஸ்லலாம் வேலை பார்க்கக்கூடியவங்க, அவங்க எல்லாருமே இது வந்து சாப்பிடலாம். இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். போத்தீஸ்லேருந்து 2 கிலோ ராகி மாவு வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தில் தட்டி வச்சிடலாம். இதுலேருந்து 1 கப்பு மாவு எடுத்துடலாம். இப்போ ஒரு மண் சட்டி வச்சு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுடலாம். தண்ணி வச்சுருங்க. இதுலேருந்து 2 கப்பு தண்ணி எடுத்து இதில் விட்டுடலாம். 2 கப்பில் இந்த மாவை போட்டு வச்சிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு 1 கப்பு தண்ணி விட்டு இதில் வந்து கரைச்சி எடுத்துடலாம். கட்டை இல்லாமல் கரைச்சிடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நான் இதை இதில் விட்டுடலாம். விட்டுட்டு லைட்டாக வந்து கிளறி கொடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிடுங்க. நம்ம வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, வெயிட்டுக்கும் ரொம்ப நல்லது. நல்லா கிளறி விடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இதில் கொஞ்சம் கீ இல்லைன்னா வந்து கோகோனட் ஆயில் வந்து இதில் சேர்த்துக்கிடுங்க. இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா உருண்டு வரும். கொஞ்சமாக தேங்காய் பூ போடுங்க. போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா திரண்டு வரணும். இதில் கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம வந்து தடவி இப்போ பவுலில் எடுத்து வச்சு நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ இது கூட வந்து சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுடலாம். கப்புக்கு நம்ம 2 கப்பு தண்ணி எடுக்கலாம். மண் சட்டியில் விட்டுடலாம். 2 கப்பு தண்ணி விட்டாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட்டும் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இதில் 2 கப்பு ராகி மாவு எடுத்துடலாம். அந்த பவுலில் போட்டு விட்டுடலாம். 2 கப்பு எடுத்தாச்சு. 1 கப்பு தண்ணி நம்ம எடுக்கலாம். இப்போ இந்த மாவில் விட்டு வச்சிடலாம். விட்டு நல்லா கரைச்சி எடுக்கலாம். நல்லா லிக்யூடாக வச்சுக்கிடுங்க. நல்லா கரைச்சி விட்டுக்கிடுங்க. கட்டையே இருக்கக்கூடாது. ஒரு தடவை கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும், இல்லைன்னா தண்ணி தெளிஞ்சு இருக்கும். அதனால தான் இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு, முதல்ல கொஞ்சம் விட்டால் போதும், கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுடுங்க. மீதி இருக்கிறதையும் நம்ம விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கை எடுக்கக்கூடாது, இல்லைன்னா அடி பிடிச்சி ஒரு மாதிரி கரிஞ்ச மாதிரி வந்து சாப்பிடவே முடியாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிடுங்க ஸ்டவ்வை. கிளற நல்லா கெட்டியாக வரும். நான் கிளறிட்டு இருக்குது. 2 பேர் சாப்பிடலாம். இது நல்லா கெட்டியாக வரும்.
இப்போ இந்த ஸ்பூனை எடுத்து வச்சுட்டு மீடியமாக வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி விடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா மீடியமாக வச்சு நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் லைட்டாக சட்டியில் விட்டும் வந்திருக்கு. நான் இது வந்து ரெடி பண்ணும்போது கரெக்டாக 11 மணி நைட். ஏன்னா இது வந்து மறுநாள் காலையில் நம்ம இதை எடுக்கலாம். இதை அப்படியே வந்து நம்ம மூடி விடலாம். மறுநாள் காலையில் நம்ம எடுக்கலாம். மறுநாள் காலையில் நான் எடுத்திருக்கேன். நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சிடலாம். மூடி ஓப்பன் பண்ணிடலாம். நான் இதில் இருந்து பாதி தான் எடுக்க போகிறேன். நல்ல கெட்டியாக இருக்குது. ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இது பாதி எடுத்துட்டேன். மூடி வச்சிடறேன். மீதி இப்போ தயிர் வந்து எடுத்திருக்கேன். ஒரு மீடியமான புளிப்புள்ள தயிர் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டுடலாம். கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி வந்து மல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தயிர் எடுத்த பாத்திரத்தை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி தண்ணி விட்டு வச்சிடலாம். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டுடலாம். ஆல்ரெடி நான் வந்து ராகியில் வந்து சால்ட்டு போட்டு தான் நல்லா மிக்ஸ் பண்ணேன். இதை வந்து நல்லா கிளறி விடலாம். கை வச்சோ ஸ்பூன் வச்சோ இல்லைன்னா மத்து வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சின்ன வெங்காயம் எல்லாம் இந்த ராகியில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் மட்டும்தான் குடிக்கணும்னு கிடையாது. காலை உணவாட்டு எல்லாருமே குடிக்கலாம். சுகர், ப்ரெஷர் இந்த மாதிரி எல்லாருமே டயட்டில் இருக்கக்கூடியவங்க இதை குடிக்கும்போது உடம்பு நல்ல ஹீட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு இது வந்து குடிக்கிறதுக்கு நல்ல தணுப்பாக இருக்கும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். வயசானவங்க கூட இதை வந்து காலை உணவாட்டு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த ஸ்பூனை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு 10-15 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் நான் எடுக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குடிக்கிறதுக்கு நல்லா செட் ஆகி இருக்குது. இப்போ வந்து ஒரு கிளாஸில் நம்ம விட்டு வச்சிடலாம். இது காலை உணவாட்டு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் எடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்குங்க. அப்போ தான் அவங்க வந்து விரும்பி குடிப்பாங்க. இப்போ இதில் வந்து லைட்டாக மல்லித்தழை போட்டு வச்சிடலாம். அப்போ பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். குடிக்கும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மணமாட்டும் இருக்கும். இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபுட்டி வித் பினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching friends.